Hello everyone, welcome to Geomatrix. நான் உங்க ஷரத். இன்னைக்கு நம்ம கூட பிரகாஷ் ஜேக்கப் சார் இணைஞ்சிருக்காரு, சேல்ஸ் ஹெட். சார் வெல்கம் சார். வணக்கம் சார். ஃபர்ஸ்ட் டைம் வந்து ஜியோமேட்ரிக்ஸ்ல ஜாயின் ஆறீங்க. தட் மீன்ஸ் யூடியூப் சேனல்ல. ஹவுஸ் ஜியோமேட்ரிக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் சார் உங்களுக்கு? இவ்வளோ வருஷமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களோட இன்ட்ரோ மட்டும் நம்ம வியூவர்ஸ் கண்டி சார். நான் வந்து 1991 ஐ ஸ்டார்டட் மை கரியர். ஃபர்ஸ்ட் ஐ எம் பேசிக்கலி ஃப்ரம் பிளேஸ் கால் சிக்மகளூர். ஒரு விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம், எல்லாரும் லைஃப்ல ஒரு தடவை போய் ஸ்டே பண்ணி விசிட் பண்ண வேண்டிய ஒரு இடம். சிக்மகளூர் இஸ் ஃபேமஸ் ஃபார் காஃபி எஸ்டேட்ஸ், காஃபி. அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரின்னு சொன்னால் காஃபி ப்ரோசிங் யூனிட்ஸ் தான். மை கரியர் ஸ்டார்டட் வித் த சேம் ஃபீல்டு. ஒரு காஃபி ப்ரோசிங் யூனிட்ல நான் ஒரு டெக்னீஷியன் தான் ஜாயின் ஆயிருந்தேன். அங்கிருந்து அங்கே ஒரு கம்பெனியில் ஒரு 5 years 6 years ஆனதுக்கப்புறம் இனி ஒரு மல்டிநேஷ்னல் காஃபி ப்ரோசிங் யூனிட் தான். அங்கே ஒரு போர்ஷனில் ஜாயின் ஆனேன். அங்கே ஒர்க்ஸ் மேனேஜர் போஸ்டில் போய் ஜாயின் ஆகி ஃபைனலி 11 years அங்கே ஒர்க் பண்ணி நான் வெளியே வர்றதுக்கு முன்னாடி ஆட்டோமேட்டிக் காஃபி ப்ரோசிங் யூனிட்டே நான் வந்து அங்கே இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துருக்கேன். அந்த மாதிரி சிக்மகளூர்லேயும் பண்ணியிருக்கேன். அது எல்லாமே அவங்களோட யூனிட் வந்து வாளியார்ல இருக்கு, கேரளா. அங்கேயும் 2 யூனிட் நான் பண்ணி கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஐ ஜஸ்ட் வாண்டட் டு ஷிஃப்ட். அது வந்து ஒரு ஸ்டாக்னன்டான பொசிஷன் ஆயிடுச்சு. அதனால ஐ ஷிஃப்ட். சேலஞ்சஸ் வேணும் அப்படின்னா. ஆமா. அதனால ஐ ஷிஃப்டட் மை கரியர் ஃப்ரம் காஃபி ஃபீல்ட் டு ஹைட்ராலிக் சீல்ஸ். அங்கிலிருந்து தான் நான் சேல்ஸ் ஒரு லைனுக்கே வந்தது. அது ஒரு மல்டிநேஷ்னல் ஜெர்மன் கம்பெனி. அங்கே ஒரு 10-11 years ஒர்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ் மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் ஒரு 4 years. அதுக்கப்புறம் தான் இங்கே கோயம்புத்தூர்லேயே வந்து செட்டில் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுனால இங்கே வந்து ஐ ஜாயின்ட் ஜியோமெட்ரிக்ஸ். இட்ஸ் லைக் எ ஃபேமிலி. ஒரு நல்லா எல்லா ஃப்ரெண்ட்லி இருக்காங்க. அதுவும் இல்லாமல் இங்கே எனக்கு வேலை வந்து ரொம்ப இஷ்டப்பட்டு நான் வந்து இங்கே ஜாயின் ஆகி இப்போ ஐ எம் ஃபைண்டிங் இட் வெரி ஹாப்பி. ஏன்னா ஒரு ப்ராஜெக்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். போய் கஸ்டமர்ஸை மீட் பண்ணுறது, ஒரு கஸ்டமர் ஒரு மாதிரி இருப்பாங்க, அவங்ககிட்ட இன்ட்ராக்ட் பண்ணுறது, நிறைய சேலஞ்சஸ் இருக்கு. அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அவங்களுக்கு ஹாப்பி நோட்ல ஒரு எண்ட் ஃபினிஷ் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தா அவங்க நமக்கு கொடுக்குற அந்த வேல்யூ இருக்கு இல்லையா, தட் ஐ மீன் a lot. என்னோட ஏஜை விட உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப ஜாஸ்தி சார். ஓகே. அந்த வேல்யூஸ் வந்து சொன்னீங்க சார். கோர் வேல்யூஸ் ஆஃப் ஜியோமேட்ரிக்ஸ் அப்படின்னா நீங்க என்ன சார் ஃபீல் பண்றீங்க? நம்ம வந்து ஃபர்ஸ்ட் குவாலிட்டி. நம்ம கோர் வேல்யூஸ் நம்ம எடுத்தோம்னா நான் ஃபர்ஸ்ட் சொல்ல வேண்டியது குவாலிட்டி. we give first preference to quality. எந்த ஸ்டார்டிங் ஃப்ரம் ப்ரொக்யூர்மெண்ட் ஆஃப் ரா மெட்டீரியல் இருந்து எண்ட் ஃபினிஷ் பண்ணி அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணி அவங்களுக்கு ஹேண்ட் ஓவர் பண்ணுற வரைக்கும் வி லுக் அட் தி குவாலிட்டி இன் அ வெரி ஹை லெவல். நம்ம எம்டிஸ் இருக்கட்டும், ஆப்ரேஷன்ஸ் பிரசிடென்ட் இருக்கட்டும், அப்புறம் ஈச் அண்ட் எவ்ரி பிளட்ல வந்திருக்குன்னு சொல்லலாம். நம்ம குவாலிட்டி நம்ம பண்ணணும்னுட்டு ஈச் அண்ட் எவ்ரி எம்ப்ளாயிஸோட பிளட்ல இருக்கீங்க. ஏன்னா நான் வந்து சேல்ஸ் ஆயிருக்கலாம், ஆனா போய் நான் இதுல ப்ராஜெக்ட்ல போய் பார்க்கும்போது அங்கே எதனாலும் மிஸ்டேக்கோ எதனாலும் இருந்தா ஐ ஆம் ஓப்பன். நான் வந்து எனக்கு வந்து அது ஏன் அப்படி ப்ராப்ளம் இருந்தாலும் அது ஏன் ஆயிருக்குன்னு சொல்றதுக்கு ஃப்ரீ ஹேண்ட் இருக்கு எனக்கு. அப்போ வந்து நான் வந்து ஏன் இப்படி ஆயிருக்குன்னு சொன்னது அது ரெக்டிஃபை பண்ணுவோம். அது ஒரு சைடு. 2வது சைடு, இனி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்ல அந்த மாதிரி ப்ராப்ளம் வரக்கூடாது. அதை வந்து அதர் டீம்ஸ் தே வில் டேக் கேர். இந்த மாதிரி குவாலிட்டிக்கு வி கிவ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். 2வது பாயிண்ட் வந்து வி ஆர் வெரி ஸ்ட்ராங் இன் டிசைன். அவர் டிசைன் டீம்னா அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. ஆப்டிமைஸ் டிசைன் கொடுப்பாங்க. அப்போ வந்து நம்ம பெஸ்ட் குவான்டிட்டி, ஏன்னா ஆப்டிமைஸ் டிசைன்னால என்ன குவான்டிட்டி, வெயிட், அப்போ எவ்வளவு தேவை, பிரைஸ் எவ்வளவு தேவைப்படுமோ அதுதான் கொடுக்குறோம். அப்போ வந்து ஒரு பில்டிங்க்கு வந்து இவ்வளவுதான் வேணும், அது மட்டும் தான் கொடுப்பாங்க. ஆமா, கம்மியும் இருக்கக்கூடாது, ஜாஸ்தி இருக்கக்கூடாது. கம்மி இருந்தாலும் ஃபெயில் ஆகும், ஜாஸ்தி இருந்தாலும் காஸ்ட் ஜாஸ்தி ஆகும். ஆப்டிமைஸ் டிசைன் பண்ணி அதுக்கு காஸ்ட் ஒர்க் அவுட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கோம். அது வந்து நம்ம செகண்ட். நம்ம இன்சுலேஷன் டீமும் தே ஆர் டூயிங் வெரி குட் ஜாப். ஏன்னா நம்ம எவ்வளோ
டிசைன் பண்ணி எல்லாம் ஃபேப்ரிகேட் பண்ணி கொடுத்தாலும் நம்ம இன்ஸ்டலேஷன் டீம் அங்கே போய் என்ன இன்ஸ்டால் பண்ணி அந்த ஃபினிஷிங் கொண்டு வர்றாங்களோ அதன் மேலே தான் வெளியே போகிறவங்களுக்கு பில்டிங் தான் தெரியும். அது ஷீட்டிங் ஆகட்டும், அந்த ஃபினிஷிங் பார்த்து தான் நமக்கு நிறைய ரெஃபரன்ஸ் மூலமாக அங்கே நம்ம வேறெவர் வி ஸ்டார்ட் நியூ ப்ராஜெக்ட் இல்லையா, அங்கே வந்து நம்ம போர்டு போட்டிருப்போம், திஸ் ப்ராஜெக்ட் இஸ் டேக்கன் அப் பை ஜியோமெட்ரிக்ஸ் அன்னிட்டு. அதில் இருக்கிற நம்பரை பார்த்து எத்தனோ கால்ஸ் நமக்கு வரும். அது அந்த குவாலிட்டி இருந்தா தான் இல்லையா. அப்புறம் இனி ஒரு கோர் வேல்யூ என்னன்னா, என்ன காம்ப்ளிகேட்டான ப்ராஜெக்ட் இருந்தாலும் வில் டேக் அப். ஷேப் டிஃப்ரெண்ட் ஷேப்ல இருக்கட்டும், இல்லை ஹை ரைஸ் பில்டிங் இருக்கட்டும், என்ன இருந்தாலும் வில் டேக் அப். அதை டிசைன் பண்றதுக்கு வி ஹாவ் தி கேப்பபிலிட்டி. நம்ம இப்போ எடுத்துட்டு இருக்கிற ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் வந்து மினிமம் மார்ஜின் வச்சு தான் நம்ம எடுத்துட்டு இருக்கோம். அதனால வி ஆர் கெட்டிங் குட். இன்னைக்கு நம்ம பிரகாஷ் ஜேக்கப் சார் கூட இணைஞ்சு கோர் வேல்யூஸ் ஆஃப் ஜியோமெட்ரிக்ஸ் அண்ட் சாரோட எக்ஸ்பீரியன்ஸ் அப்படியே ஷேர் பண்ணோம். சார் அப்படியே பக்கத்தில் உட்கார வச்சு நிறைய கொஸ்டின்ஸ் நம்ம கேட்க வேண்டியது இருக்கு. நெக்ஸ்ட் வீடியோல சந்திக்க வரை நான் ஷரத், சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஜியோமெட்ரிக்ஸ். தேங்க்யூ சார். தேங்க்யூ.